வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. திருப்பூர் சகோதரிகளின் குருநாதராக இருக்கக்கூடிய திரு சுந்தராஜ பெருமாள் ஐயா அவர்கள் ராமானுஜ ஜோதிட குருகுல ஆசிரியர் உயர் திரு சுந்தராஜ பெருமாள் ஐயா அவர்கள் இப்போ சிறப்புரையாற்றுவார். வாங்கய்யா. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 4வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை ஜோதிட பெருமக்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்லதொரு கருத்தரங்கிற்கு தலைமை பொறுப்பேற்று 4ஆம் பாவத்தின் மிகச்சிறந்த குணமாகிய வாஸ்துவை பற்றி, அதிலும் நிறைய பேர் தொடாத அளவீடுகளை பற்றி, அதன் பொருத்தங்களை பற்றி நல்ல ஒரு கருத்தை இங்கே தலைமையறையோடு சேர்த்து பதிவு செய்திருந்த எங்கள் மாவட்டத்துக்காரர் ஐயா திரு சரவண பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதைத் தொடர்ந்து சிவகாசியில் இருந்து வந்து மனையோகத்தை பெறக்கூடிய வழிமுறைகளை காட்டி கொடுத்த தம்பி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சிவகாசி ஐயா பதிவு பண்ண மாதிரி நிறைய ஆலயங்களை கொடுத்தார். எந்தெந்த ஆலயங்களை வழிபட்டு கொண்டு வந்தால் யாருக்கெல்லாம் மனயோகம் அமையும் அப்படின்னு. அதில் ஐயா ஒரு சொன்னார், திருக்கோவிலூரை பற்றி சொல்லிட்டு அவ்வளோ தூரமான இடத்த கொடுக்கும் பொழுது எல்லாராலையும் போய் வழிபட முடியாது, அதனால் ஆரம்பத்தில் போக சொல்லுங்கள், கடைசி வாரம் போக சொல்லுங்கள், 9 வாரத்தில் முதலும் கடைசியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்ம மெயினாக நம்ம ஜோதிடரோட பணியே அதற்கு சமமான ஆலயங்களை நமக்கு அருகாமையில் கண்டுபிடிக்கிறது நம்மளோட மெயின் டியூட்டி. இப்போ நீங்கள் எங்கள் கொங்கு மண்டலத்தில் சொன்னீங்க அப்படின்னா, திருக்கோயிலூருக்கு இணையாக சிங்கநல்லூரில் உலகளந்த பெருமாள் இருக்கார். சிங்கநல்லூரில் இருந்து பேருந்து நிலையத்துக்கு எதிர்த்த சாலையில் வெள்ளலூர் போகக்கூடிய அந்த சாலையில் போனோன்னா உள்ள நுழைஞ்ச உடனே உலகளந்த பெருமாள் ஆலயம்தான். அங்கே அந்த திருவிக்கிரமனுக்குரிய வழிபாடுகளை செய்ய முடியும். அதே மாதிரி தாடிக்கொம்பு சொர்ணாகர்சர பைரவருக்கு பதிலாக அம்மா கவிதா சக்திவேல் அவங்க வீட்டுக்கு மிக அருகாமையில் இன்றைக்கி ஸ்ரீபுரம் என்று அமைக்கப்பட்டு லலிதா பரமேஸ்வரி, வராகி அம்மன், ஷியாமலா தேவி, 15 திதிநித்தியா தேவதைகள், சொர்ணாகர்ஷண பைரவரோடு கூடிய மிக பிரம்மாண்டமான மிக அருமையான ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. தினமும் மாலை 6 மணிக்கு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யப்படுகிறது. வெள்ளிக்கிழமை நாளில் மிக பிரமாதமான முறையில் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல சொர்ணாகர்ஷண பைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்குது. அதனால் தாடிக்கொம்புக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம அங்கேயும் வழிபட முடியும் என்கிற தகவலை பதிவு செய்து கொண்டு, எனக்கு கொடுத்த தலைப்பான முன்னோர்கள் தந்த ஜோதிட முத்துக்கள் என்கிற ஏரியாவுக்குள்ளே வரேன். இதற்கு முன்னதாக இன்னொரு சிறு தகவலையும் அம்மா அவங்க முன்னாடி பதிவு செய்கிறேன். கடந்த சித்திரை 1 அன்று நமது குருகுலத்திலே காலை 10 மணிக்கு தொடங்கி 11 மணி வரையிலே இந்த விசுவாவசு வருஷத்தினுடைய பஞ்சாங்க பலனானது ஆன்லைன் வலைதளம் மூலமாக வாசிக்கப்பட்டது. அதில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க, ஐயா அதாவது நாங்கள் அந்த ஜூம் மீட்டை அழைப்பு கொடுக்கும் பொழுதே அதனோட பதிவுக்கான வாய்ப்பை தவற விட்டுட்டோம், அதனால் அதை பதிவு பண்ணலை. ஒரு 40 பேருக்கு மேலே கலந்து கொண்டு வந்து அவங்க சொல்லி மிகச்சரியாக 1 மணி நேரம். நிறைய பேர் வந்து அந்த பலன்கள் இப்போ இந்த கடந்த 15 நாட்கள்லேயே நடந்திருந்ததுனால அந்த பலனை மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக வாசிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்றும் இல்லை, ஒரு 3 பலனை மட்டும் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 8ஆம் இடத்தில் கேது இருந்து
2ஆம் இடமான நீர் ராசியை பார்த்து அங்கே சனி ராகு தொடர்புகள் இருப்பதனால நீர் சார்ந்த இடங்களில் கவனமாக இருக்கணும், நீர் விளையாட்டுகளில் கவனமாக இருக்கணும்னு நான் ஒரு பதிவை செஞ்சுருந்தேன். வியாழக்கிழமை அன்றைக்கு மட்டும் நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் இங்கே பதிவு பண்ணுறேன். சவிதா கல்லூரியிலிருந்து கிளம்பி வந்த 3 மாணவர்கள் ஆழியாரில் மிஸ் ஆகிட்டாங்க. திருச்சி SRM மருத்துவக் கல்லூரியிலிருந்து கோகர்ணம் ஜடாயு ஹில்ஸுக்கு போன மாணவிகளில் 2 பேர் கோகர்ணம் கடலில் ஒரே நாள். இந்த நிகழ்வு நடந்தது எல்லாமே வியாழக்கிழமை. எங்கள் ஊர் பொண்ணும் அதில் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால அப்போது உடனே நம்முடைய பதிவுகளை எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம சொல்லப்பட்டிருந்தது, அரசியல் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு நாம். ஏன்னா 2 பேருமே சூரியன், ராஜா மந்திரி 2 பேருமே சூரியனாக வந்த காரணத்தினால அரசியல் மாற்றங்கள் பெரும்பாலும் நடக்கும். கச்சத்தீவு மீட்பதற்கான வழிமுறைகள்லாம் இது எல்லாமே இந்த 15 நாளில் இதற்கான வேலைகள் நடந்திருக்கு. மிகப்பெரிய தேசிய கட்சியில் தலைவர்கள் மாற்றம்லாம் நடந்திருக்கு. போர் பகை, அண்டை நாடுகளோடு பகை ஏற்படும்னு நம்ம ஒரு பலன் சொல்லியிருந்தோம். கடந்த 3-4 நாட்களாக நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகள் நீங்கள் அறிந்ததே. எனவே மீண்டும் ஒரு முறை நிறைய நம்ம நட்புகள் கேட்டதன் காரணமாக திருப்பூர் சகோதரிகள் வாயிலாக ஒரு ஜூம் மீட், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் பஞ்சாங்கம் வாசிக்கிற பழக்கம் நம்மகிட்ட உண்டு. அதனால் மீண்டும் ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று வாசித்த அதே தொகுப்புகள் அப்படியே திருப்பி வாசிக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அன்றைக்கு கண்டிப்பாக ரெக்கார்ட் செய்கிறோம். மறுபடியும் நாங்கள் எப்போவுமே வருஷ பலனை படிச்சுட்டு திருப்பி அடுத்த இந்த பங்குனியில் வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பட்டிக்கு இதை ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் அதை யுகாதி என்னைக்கு ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். அந்த அமைப்பில் இது ஓராண்டுக்கு இந்த ஃபைல் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த அடிப்படையில் மீண்டும் இதே ஃபைலை வச்சு சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு முறை வாசிக்க இருக்கிறோம். அன்றைக்கான ஜூம் அழைப்புகள் உங்களுக்கு அனுப்பப்படும் என்பதும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, முன்னோர்கள் கொடுத்த ஜோதிட முத்துக்கள் என்ற தலைப்பில் ஐயா மாதிரி, புலிப்பாணி ஐயா மாதிரி பெரியவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த தலைப்பை பதிவு செய்கிறது என் அறியாமை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்பப்படுறேன். ஏன்னா அவரோட அனுபவங்கள் என் வயது இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் இதில் நான் இன்றைக்கி தொடக்கூடிய சப்ஜெக்டு 64ஆம் நவாம்சம். இந்த 64ஆம் நவாம்சம் 22வது திரேக்கானம்னு சொல்லி பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த 62வது நவாம்சம் நல்லதா அப்படின்னா இல்லை. இந்த 62வது நவாம்சத்தை எதற்கு பார்க்கணும், என்னென்ன, எப்படி கணிதம் செய்யணும், எப்படி சுருக்கமாக கணிதம் செய்யணும், பலன் என்ன, இதை மட்டும் நான் இன்றைக்கு முன்னோர்கள் கொடுத்த ஜோதிட முத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் நான் பதிவு செய்கிறேன். 64ஆம் நவாம்சம் அப்படிங்கிறது நம்மோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த புள்ளியில் இருக்குது, அது அமைந்த நட்சத்திர பாதம் என்ன, அந்த ராசியில் அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ராசிக்கு 8ஆம் வீடு எதுன்னு பாருங்கள். அந்த 8ஆம் வீடு என்ன தத்துவத்தில் அமைந்திருக்கிறது, நெருப்பு, நிலம், காற்று, நீரில் எந்த தத்துவத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு ஒவ்வொரு இடத்துலேருந்து தொடங்கணும். நெருப்பு அப்படின்னா மேசத்துலேருந்து தொடங்கணும், அப்படியே 9 தள்ளி மகரத்துலேருந்து தொடங்கணும். இந்த மாதிரி எடுத்து ஒரு கிரகம், அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம், அதற்கு 8வது ராசி, அந்த 8வது ராசியின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வீட்டிலிருந்து எண்ணி எத்தனை பாதங்கள் அந்த ராசியில் தள்ளி நிற்கிதோ அதிலிருந்து எடுக்கக்கூடியது தான் 64வது நவாம்சம். இதை சிம்பிளாக சொல்லணுன்னா நேர் நவாம்சத்துக்கு வந்துருங்க. இப்போ சூரியனோட 64 நவாம்சம் தெரியணும் அப்படின்னா சூரியன் நவாம்சத்தில் எங்கே இருக்கார், அதிலிருந்து 4வது வீடு, அதை கொண்டு ராசியில் போட்டுக்குங்க. அவ்வளோதான், சிம்பிள் கால்குலேஷன். அந்த மாதிரி எடுத்து அந்த 64வது நவாம்சத்தில் எப்பொழுதெல்லாம்
பாவ கிரகங்கள் சஞ்சாரிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த காரக உறவுக்கு கண்டம் கண்டத்திற்கு ஒப்பான செயல்கள் நடக்கும். இதுதான் ரூலு. இப்போது எனக்கு என்னோட ஜாதகத்தையே எடுத்து சொல்கிறேன். சூரியன் பரணி 2ல். அப்போ எந்த வீடு? மேசம். பரணி 2ங்கிறது எத்தனாவது நட்சத்திர பாதம் அந்த ராசியில்? 6. பரணி 2 அப்படிங்கிறப்போ சூரியன் நவாம்சத்தில் எங்கே வருவார்? மன்னிக்கணும், பரணி 1. பரணி 1 சிம்மத்தில் வருவார். சிம்மத்துக்கு 4வது வீடு. நவாம்சத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னு சொல்லிட்டேன். நவாம்சத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக நவாம்சத்தில் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு 4வது வீடு 64வது நவாம்சம். அப்போ விருச்சிகம். 2015 விருச்சிகத்தில் சனி பகவான் போனாரா? 2015 சனி பகவான் விருச்சிகத்தில் தான் பயணமாகிறார். வேணால் போட்டு பார்த்துக்கு. 17/5/2015 எந்த ஒரு குறையும் இல்லாத, உடல் ரீதியாக எந்த ஒரு மெடிக்கல் எய்டும் இல்லாத, அன்றைய தேதிக்கு 67வது வயது நடந்து கொண்டிருந்த எனது தந்தை அதே ஞாயிற்றுக்கிழமை நாளில் 12 மணி வரை, காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரை வசூலெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளர் தேநீர் கேட்குறாரு. அந்த தேநீர் கைக்கு வருது. தேநீரை குடித்து விட்டு டம்ளரை கீழே வச்சவர் அப்படியே உட்கார்ந்த வாக்கில் இறக்குறார். இந்த 64வது நவாம்சம் அல்லது அதற்கு இணையாக திரேகாணத்தில் சொல்லணும்னா 22வது திரேகாணம். இது 22வது திரேகாணம் நிறைய பேர் துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லி பழகிருக்காங்க. 64வது நவாம்சத்தை அதிகம் பேர் தொடுவது இல்லை. எங்களோட தாய் குருகுலமான எங்கள் ஐயாவும் அவரோட நிகழ்வும் அவரோட லக்னத்துக்கு 64வது நவாம்சம் எங்கேயோ அங்கே ராகு பகவான் பயணிக்கும் போது தான் நடந்திருக்கு. எனவே இந்த முன்னோர்கள் தந்த ஜோதிட முத்துக்களான இந்த மாதிரி தேடி தேடி எடுத்து இனிமேல் நிறையா கொடுத்துக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற அமைப்பில் முதல் பதிவாக நான் இதை இன்றைக்கி செஞ்சுருக்கேன். 64ஆம் நவாம்சம் வரும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் எந்த கிரகத்துக்கு வேணாலும் போட்டுங்க. அதாவது லக்னம் சந்திரன் உங்களுக்கு பேசும். லக்னம் சந்திரன் ஜாதகருக்கு பேசும். சந்திரன் அம்மாவுக்கும் பேசும். செவ்வாய் சகோதரர்களுக்கு பேசும். சனி மூத்த சகோதரர்களுக்கு பேசும். சுக்கிரன் மனைவிக்கு பேசும். இந்த மாதிரி நாம் 9 கிரகங்களை கொண்டு என்னென்ன உறவுகளை அளக்கிறோமோ அதே அந்த அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருங்க. ஜாக்கிரதையாக இருக்கேன், அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த 64வது நவாம்ச தாக்குதலிலிருந்து நாம் விடுபட முடியும் அப்படிங்கிற தகவலை இன்று நான் பதிவு செய்து கொண்டு மிக விரைவில் அடுத்து இன்னொரு முறை நமது அன்பர்கள் விருப்பத்திற்காக பஞ்சாங்க படனம் உண்டு என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, இன்னும் மிகப்பெரிய லிஸ்ட் எனக்கு பின்னாடி இருப்பதனால நேரம் கருதி மிக எளிமையாக என்னோட கருத்தை நிறைவு செய்துகிறேன். நன்றி, வணக்கம். அடியேனுடைய பெயர் சா சுந்தரராஜ பெருமாள். ஸ்ரீ ராமானுஜ ஜோதிஷ குருகுலம் என்கிற வகையில் அடிப்படையிலிருந்து ஜோதிடமும் தொழில்முறை ஜோதிட வகுப்புகளும் நடத்தி ஜோதிட பணியாற்றி கொண்டிருக்கிறோம். முன்பதிவு அடிப்படையில் ஜாதக பார்க்கிறதும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய தொலைபேசி எண் 97-894-52737. இன்னொரு எண்ணாக 81-900-900-15 என்கிற இரு எண்களையும் பதிவு செய்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. மிக அற்புதமாக முன்னோர்கள் சொன்ன டிப்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக எளிமையாக இந்த ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத மிக எளிமையாக சொல்லியிருக்காரு. இன்னும் நேரம் இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இருந்தாலும் இந்த முறை வந்து எங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஐயா அவர்கள் வந்து எங்கள் திருப்பூர் சகோதரிகள் சார்பில் ஆன்லைனில் அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்கிறாரு. செவ்வாய் வியாழன் மட்டும்தான், வர செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க போகிறோம். கலந்துக்கிறவங்க விருப்பப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவருக்கு கௌரவம் செய்யப்படுகிறது.